இந்த வீடியோ கரூர் சோகம் குறித்து அரசியல் கட்சிகள், ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் எழுப்பிய கேள்விகளை தொகுக்கிறது. இவை எனது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ கேள்விகளோ அல்ல. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் விவாதத்திற்காக முன்வைப்பதே இந்த வீடியோவின் நோக்கம். ஷோகாலிஸ், முதல்ல கரூரில் நடந்த துயரமான சம்பவத்துக்கு நாம் எல்லாரும் ரொம்ப மன வருந்தி இருக்கோம். சொந்தங்களை இழந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி யாருக்கும் நடந்திருக்கக்கூடாது, இனி நடக்கவும் கூடாது. இதுதான் முதன்மையான விஷயமா இருக்கணும். இந்த வீடியோவில் 60க்கும் மேற்பட்ட கேள்விகளை நான் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்டதில்லை. டிவிக்கு, அப்போசிஷன் பார்ட்டிஸ், மீடியா, பப்ளிக்னு எல்லாரும் கேட்ட கேள்விகள். எல்லா கேள்விகளையும் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தவறான நியூஸை பரப்பாதீங்க. உங்கள் கோவத்தையோ இல்லை வன்மத்தையோ காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை. வியூஸ்க்காக, ஃபாலோவர்ஸ்க்காகலாம் வீடியோஸ் போடாதீங்க. இறந்த உயிர்களுக்காக நியாயம் கிடைக்கணும். அதுதான் முதல் நோக்கமாக வச்சுக்கோங்க. எல்லாரும் அரசாங்கம் அவங்க சைடில் அதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமில் பொறுமை ரொம்ப முக்கியம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கேள்விகளுக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஷோகாலி. டிவிகேவின் கேள்விகள். கட்சியின் பார்வையில் விஜய் தலைமையிலான டிவிகே முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை கோரி மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழு செட் விசாரணைக்கு மனு தாக்கல் செய்து அரசின் பாரபட்சம் மற்றும் காவல்துறையின் தோல்விகளை கேள்வி எழுப்பியுள்ளது. 1. இட அனுமதி. டிவிகே விசாலமான இடங்களை கேட்டும் ஏன் குறுகிய இடத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது? இது கூட்ட நிர்வாகத்தை பாதித்திருக்கலாமா? 2. விஜயின் வருகை தாமதம். விஜயின் வருகை மதியம் முதல் மாலை 7:40 வரை தாமதமானது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா? கூட்டத்தை அதிகப்படுத்தி பிரபலத்தை காட்டுவதற்காகவா? இது கூட்ட நெரிசலுக்கு காரணமானதா? 3. கூட்ட நிர்வாகம். கூட்டம் பாதுகாப்பு எல்லையை தாண்டிய போது காவல்துறை ஏன் விரைவாக செயல்படவில்லை? 6 முதல் 7 வரை மணி நேர காத்திருப்பில் கூட்டத்தை கலைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா? 4. மின்சார துண்டிப்பு. இடத்தில் ஏற்பட்ட மின்சார துண்டிப்பு வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது அரசு சதியா? டிவிகே ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுவது போல. அல்லது கூட்டத்தால் ஜெனரேட்டர் சேதமடைந்ததா? 5. ஆம்புலன்ஸ் அணுகல். காயமடைந்தவர்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ உதவி அளிக்க ஆம்புலன்ஸ்கள் ஏன் தடுக்கப்பட்டன? 6. கூட்டத்தின் அளவு குறைத்து மதிப்பிடல். டிவிகேவின் கூட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அளவை அரசு வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிட்டு கட்சியின் வளர்ச்சியை தடுக்க முயன்றதா? முந்தைய கூட்டங்களின் போக்கை புறக்கணித்ததா? 7. விசாரணை ஆணையத்தின் வெளிப்படைத்தன்மை. நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அனைத்து அனுமதிகள், செயல்பாட்டு பதிவுகள், சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் பதிவுகளை வெளிப்படையாக வெளியிடுமா? 8. அரசியலாக்கம். திமுக அரசு இந்த சோகத்தை அரசியலாக்கி விரைவான நடவடிக்கைகளும் இழப்பீடும் மூலம் டிவிகேவை பலவீனப்படுத்த முயல்கிறதா? 9. உயர் நீதிமன்ற விதிகள். மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் ஒரே மாதிரியான கூட்ட விதிகள் நியாயமாக அமல்படுத்தப்பட்டனவா அல்லது டிவிகேவின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டனவா? 10. டிவிகே தலைவர்களின் நடத்தை. சம்பவத்திற்கு பிறகு கரூரில் டிவிகே தலைவர்களும் கட்சியினரும் ஏன் மறைந்துவிட்டனர்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்காமல் போனது ஏன்? எதிர்க்கட்சிகள் மற்றும் போட்டி கட்சிகளின் கேள்விகள். அதிமுக, பாஜக மற்றும் திமுக பேச்சாளர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் டிவிகேவின் நிகழ்ச்சி நிர்வாகத்தையும் அரசின் மேற்பார்வையையும் விமர்சித்து பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பொறுப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். 11. தவிர்க்க முடியுமா? விஜயின் ரசிகர்களின் ஆரவார அபாயத்தை டிவிகே முந்தைய நிகழ்ச்சி திட்டமிடல்களில் இருந்து அறிந்திருந்தோம். இந்த கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படுமா? கூடுதல் முன்னெச்சரிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை? 12. நிபந்தனைகளை மீறல். டிவிகே ஏன் காவல்துறை நிபந்தனைகளையும் விதிகளையும் மீறியது? இது குழப்பத்திற்கு வழிவகுத்ததா? அனுமதிக்கப்பட்ட கூட்ட அளவு 10,000 மற்றும் உண்மையான வருகை 30,000 முதல் 60,000 இடையே உள்ள பொருத்தமின்மைக்கு யார் பொறுப்பு? 13. காவல்துறை அணிவகுப்பு. போதுமான காவல்துறை பாதுகாப்பு இல்லாததால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதா? கூட்டம் கட்டுப்பாட்டை மீறிய போது ஏன் நிகழ்ச்சி நிறுத்தப்படவில்லை? 14. காப்பு அமைப்புகள். மின்சார துண்டிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்ததா?
விஜயின் உரையின் போது வெளிச்சம் அல்லது ஒலி அமைப்புக்கு காப்பு ஏன் இல்லை? 15. விஜயின் புறப்பாடு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே விஜய் ஏன் ஊடகங்களை சந்திக்காமல் அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காமல் சென்னைக்கு புறப்பட்டார்? 16. கூட்டங்களுக்கு தடை. முழு விசாரணை முடியும் வரை டிவிகே பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டுமா? மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரப்பட்டது போல. 17. தேதி நேர தேர்வு. புதிய நாளான சனிக்கிழமை மாலையில் ஆயிரக்கணக்கானோர் ஏற்கனவே வீதிகளில் இருக்கும்போது ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது? இது வருகையையும் அபாயங்களையும் அதிகரித்ததா? 18. தலைமை பொறுப்பு. கட்சித் தலைவராக முந்தைய டிவிகே கூட்டங்களில் பாதுகாப்பு குறித்த உயர் நீதிமன்ற எச்சரிக்கைகளுக்கு பிறகும் விஜய் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை? 19. நடுநிலை விசாரணை. மாநிலத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்திற்கு அப்பால் நடுநிலை உறுதிப்படுத்த உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படும் விசாரணை தேவையா? 20. இட மறுப்பு. டிவிகே விசாலமான இடத்தை மறுத்து குறுகிய மற்றும் பொருத்தமற்ற இடத்தை பயன்படுத்தியதில் என்ன பங்கு வகித்தது? பொதுமக்கள் கண்ணற்றவர்கள் குடிமக்கள் கேள்விகள், பொதுமக்களின் எதிர்வினைகள், கண்ணற்றவர்களின் கூற்றுகள், ஊடக அறிக்கைகள் மற்றும் இல் நடந்த விவாதங்களில் இருந்து அலட்சியம், சதி கோட்பாடுகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கவலைகள் தெரிகின்றன. இவை தவிர்க்கக்கூடிய காரணங்கள் மற்றும் முறையான தோல்விகள் மீதான கோபத்தை பிரதிபலிக்கின்றன. 21. உயிரிழப்புகள் வசதிகள். 40 உயிரிழப்புகள், 9 முதல் 10 வரை குழந்தைகள், 17 பெண்கள் உட்பட சிறந்த திட்டமிடலால் தவிர்க்கப்பட்டிருக்க முடியுமா? நீண்ட காத்திருப்பில் தண்ணீர், நிழல் அல்லது மருத்துவ வசதிகள் ஏன் வழங்கப்படவில்லை? 22. நிகழ்நேர கண்காணிப்பு. அரசும் காவல்துறையும் ஏன் பெரும் வருகையை 30,000 முதல் 60,000 வரை எதிர்பார்க்கப்பட்ட 10,000க்கு மாறாக குறைத்து மதிப்பிட்டனர் அல்லது புறக்கணித்தனர்? கூட்டத்தின் அளவை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க ஏன் ஏற்பாடு இல்லை? 23. நுழைவு வெளியேறு வழிகள். இடம் மிகவும் குறுகலாகவும் நுழைவு வெளியேறு பாதைகள் மோசமாகவும் தப்பிக்க வழிகள் போதுமானதாக இல்லாமலும் இருந்தனவா? டிவிகே கூட்ட பாதுகாப்பு குறித்த உயர் நீதிமன்ற எச்சரிக்கைகள் இருந்தும் ஏன் அனுமதி வழங்கப்பட்டது? 24. குழப்பத்தின் தூண்டுதல். மரக்கிளை உடைந்ததா அல்லது விஜயின் வாகனத்தை நோக்கி கூட்டம் பாய்ந்ததா குழப்பத்தை தூண்டியது? நெரிசலுக்கான காரணம் குறித்து முரண்பட்ட அறிக்கைகள் ஏன்? 25. அரசின் ஒப்பீட்டு பதில். விமான கண்காட்சி விபத்துகள் அல்லது கள்ளச்சாராய உயிரிழப்புகள் போன்ற மற்ற சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த சோகத்திற்கு அரசு ஏன் விரைவாக இழப்பீடு மற்றும் விசாரணைகளுடன் பதிலளித்தது? இது தேர்தலுக்கு முன் விஜய் டிவிகேவை பலவீனப்படுத்தும் முயற்சியா? 26. டிவிகே தலைவர்கள் மறைவு. சம்பவத்திற்கு பிறகு டிவிகே தலைவர்கள் ஏன் விமான நிலையங்களில் ஊடக கேள்விகளை தவிர்த்து மறைந்தனர்? துக்கத்தில் உள்ள குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்காமல் போனது ஏன்? 27. அரசியல் பிம்பம். இந்த சோகம் விஜயின் அரசியல் லட்சியங்களை எவ்வாறு பாதிக்கும்? டிவிகேவின் அரசியல் கட்சி பிம்பத்தை இது நிரந்தரமாக கரைப்படுத்துமா? 28. எதிர்கால பாதுகாப்பு. விஜய் போன்ற பிரபல அரசியல்வாதிகள் எப்படி எதிர்கால நிகழ்ச்சிகளில் ரசிகர் ஆரவாரத்தை விட பாதுகாப்பை உறுதி செய்வது? 29. தவறான நிர்வாகம் வெர்சஸ் சதி. கல்லெறிதல் அல்லது வெளிப்புற சதி எதுவும் பதிவாகவில்லை, ஆனால் இவ்வளவு மோசமான ஒழுங்கின்மை ஏன்? இது டிவிகே கட்சியினரின் முழு தவறான நிர்வாகத்தை காட்டுகிறதா? 30. மருத்துவ தயாரிப்பு. அவசர நிலைகளை கையாள போதுமான மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது முதலுதவி மையங்கள் இருந்தனவா? இல்லையெனில் இந்த குறைபாட்டிற்கு யார் பொறுப்பு? 31. பெண்கள் குழந்தைகள். உயிரிழப்புகளில் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏன் பாதுகாப்பு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை அல்லது தனி ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை? 32. தொடர்பு தாமதம். விஜயின் தாமதமான வருகை குறித்து டிவிகே அமைப்பாளர்களிடமிருந்து தெளிவான தொடர்பு இல்லாமை கூட்டத்தின் அமைதியின்மை மற்றும் இறுதியில் நெரிசலுக்கு காரணமாக அமைந்ததா? 33. படிநிலை நுழைவு. பெரிய வருகையை கையாள தடுப்பு அமைப்புகள் அல்லது படிநிலை நுழைவு போன்ற பயனுள்ள கூட்ட கட்டுப்பாட்டு உத்தி ஏன் இல்லை? 34. இழப்பீட்டு நியாயம்.
இழப்பீடு தொகைகள் அரசு ரூபாய் 5 லட்சம், டிவிகே ரூபாய் 2 லட்சம். ஒரு இறந்தவரின் குடும்பத்திற்கு போதுமானதா? தொகைகளில் உள்ள வேறுபாடு ஏன்? 35. சதி குற்றச்சாட்டுகள். விசாரணை ஆணையம் சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் உள்நோக்கங்கள் உட்பட போட்டி கட்சிகளின் சதி குற்றச்சாட்டுகளை விசாரிக்குமா? 36. போக்குவரத்து கட்டுப்பாடு. ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்களுக்கு சீரான அணுகலை உறுதி செய்ய போக்குவரத்து மேலாண்மை திட்டங்கள் ஏன் செயல்படுத்தப்படவில்லை? 37. அபாய மதிப்பீடு. விஜயின் பெரும் ரசிகர் கூட்டத்தையும் நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு காவல்துறை அல்லது டிவிகே அமைப்பாளர்கள் அபாய மதிப்பீடு செய்தனரா? 38. விஜயின் நேரடி பதில். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரடியாக சந்தித்து அல்லது எதிர்கால சம்பவங்களை தடுக்க நடவடிக்கைகளை கூறி விஜய் ஏன் தெளிவான அறிக்கை வெளியிடவில்லை? 39. முன்கூட்டிய எச்சரிக்கை. எதிர்பார்க்கப்பட்ட கூட்ட அளவு குறித்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தகவல் அளிக்கப்பட்டதா? அப்படியெனில் ஏற்பாடுகள் ஏன் போதுமானதாக இல்லை? 40. விசாரணையின் அளவு. மாநில அரசின் ஒரு நபர் ஆணையம் போதுமானதா அல்லது இந்த சோகத்தின் அளவு பரந்த பலமுகமை விசாரணையை கோருகிறதா? ஊடக பத்திரிகையாளர் கேள்விகள். தி இந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, என்டிடிவி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய தமிழ்நாடு மற்றும் தேசிய ஊடகங்கள் செப்டம்பர் 27, 2025 அன்று விஜயின் டிவிகே கூட்டத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சோகத்தை 40 முதல் 41 உயிரிழப்புகள் விரிவாக பதிவு செய்துள்ளன. பத்திரிகையாளர்கள் மற்றும் தலையங்க குழுக்கள், அமைப்பு தோல்விகள், காவல்துறை தயார்நிலை, அரசியல் உள்நோக்கங்கள் மற்றும் பொறுப்பு குறித்து கூர்மையான கேள்விகளை அறிக்கைகள், கண்ணற்றவர்கள் கூற்றுகள், பேட்டிகள் மற்றும் கருத்து கட்டுரைகள் மூலம் எழுப்பியுள்ளனர். இவை தவிர்க்கப்பட வேண்டிய குறைபாடுகளை முன்னிலைப்படுத்துகின்றன. முந்தைய பட்டியல்களுடன் இணைக்க தொகுக்கப்பட்ட முக்கிய கேள்விகளின் பட்டியல் கீழே தலைப்பு வாரியாக தரப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி திட்டமிடல் மற்றும் கூட்ட நிர்வாகம். 41. அறிவிப்பு பொருத்தமின்மை. டிவிகே அமைப்பாளர்கள் சமூக ஊடகங்களில் விஜயின் வருகையை மதியம் 12 மணிக்கு அறிவித்த போது 3 மணி முதல் 10 மணி வரை அனுமதி கோரப்பட்டிருந்தது. இதனால் காலை 11 மணி முதல் கூட்டம் 30,000 முதல் 60,000 ஆகஸ்ட் உயர்ந்தது. ஆனால் 10,000க்கு மட்டுமே அனுமதி. இந்த பொருத்தமின்மை ஏன்? 42. தாமத உத்தி. விஜயின் வருகை 7 மணி நேரம் தாமதமானது. மதியம் 12 மணியிலிருந்து மாலை 7 மணி 40 மணி வரை அரசியல் பிம்பத்திற்காக கூட்டத்தை பெருக்க வேண்டுமென்றே செய்யப்பட்ட உத்தியா அல்லது கூட்ட நெரிசல் மற்றும் வெப்ப சோர்வை அதிகப்படுத்திய தவறான கணக்கீடா? 43. ஊதிய நாள் சனிக்கிழமை காரணி. கரூரில் ஊதிய நாளான சனிக்கிழமை மாலையில் ஆயிரக்கணக்கானோர் ஏற்கனவே வீதிகளில் இருக்கும்போது ஏன் இந்த கூட்டம் திட்டமிடப்பட்டது? இது கட்டுப்பாடற்ற வருகையின் அபாயத்தை அதிகரித்ததா? 44. முந்தைய எச்சரிக்கைகள் புறக்கணிப்பு. ஒரு வருடத்திற்கு முன்பு அரசியல் திட்டமிடலின் போது விவாதிக்கப்பட்ட விஜயின் ரசிகர் ஆரவார அபாயங்கள் பற்றிய டிவிகேவின் முன் அறிவு, படிநிலை நுழைவு, தடுப்பு அமைப்புகள் அல்லது நிகழ்நேர கூட்ட கண்காணிப்பு போன்ற போதுமான முன்னெச்சரிக்கைகளை எடுக்காமல் போனதற்கு காரணமா? 45. அடிப்படை வசதிகள். 6 முதல் 7 வரை மணி நேர காத்திருப்பில் கடுமையான வெப்பத்தில் தண்ணீர், நிழல், உணவு அல்லது மருத்துவ மையங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை அமைப்பாளர்கள் ஏன் வழங்க தவறினர்? இது மயக்கம் மற்றும் மூச்சு திணறுக்கு காரணமாக அமைந்ததா? 46. கானவாய் விளைவு. விஜயின் பிரச்சார வாகனத்தில் மூடிய ஜன்னல். நாமக்கல் மாவட்ட ரசிகர்கள் நூற்றுக்கணக்கானோர் கானவாயை கரூருக்கு துரத்தி வரவைத்து கூட்ட அளவை இரட்டிப்பாக்கியதில் என்ன பங்கு வகித்தது? 47. இட மறுப்பு. மற்ற கட்சிகள் பயன்படுத்திய வரலாறு மற்றும் மோசமான நுழைவு வெளியேறு பாதைகள் இருந்தும் டிவிகே ஏன் விசாலமான மாற்று இடங்களை மறுத்து கரூரி ரோடு சாலையில் உள்ள குறுகிய வேலுசாமிபுரம் இடத்தை வற்புறுத்தியது? நெரிசல் தூண்டுதல் மற்றும் உடனடி பதில். 48. நெரிசல் தூண்டுதல். நெரிசலை தூண்டியது எது? மரக்கிளை உடைந்து மரம் ஏறியவர்கள் மீது விழுந்ததா? விஜயின் உரையின் போது மின்சார துண்டிப்பா? வாகனத்தை நோக்கி கூட்டம் பாய்ந்ததா? அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சிக்கும் பாடல் காரணமாக பதற்றமா? அல்லது மின்சாரம் தாக்கியது ஆம்புலன்ஸ் சைரன் குறித்து முரண்பட்ட கண்ணுற்ற கூற்றுகளா? 49. மின்சார துண்டிப்பு மூலம்.
மின்சார துண்டிப்பு வேண்டுமென்றே சதியா டிவிகே குற்றச்சாட்டு. கூட்டத்தால் தனியார் ஜெனரேட்டர் சேதமடைந்ததா அல்லது மின்சார வாரியம் டிவிகேவின் மின்சாரம் துண்டிக்க கோரிக்கையை மறுத்ததா? 50. காவல்துறை நடவடிக்கை. காவல்துறை கூட்டத்தை கைத்தடியால் அடித்ததா அல்லது டிவிகே கூறுவது போல சமூக விரோதிகள் அல்லது போட்டி கட்சியினரால் கல் எறிதல் செருப்பு எறிதல் இருந்ததா? இது பதற்றத்தை தூண்டியதா? 51. ஆம்புலன்ஸ் குழப்பம். நோயாளிகள் இல்லாமல் வெற்று ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்தில் ஓட்டப்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஏன்? உண்மையான அவசர வாகனங்கள் ஏன் தடுக்கப்பட்டன அல்லது தாமதமாகின? 52. உரை தொடர்ச்சி. கூட்டத்தில் குழப்பம், ரசிகர்கள் மயங்குதல், உதவிக்கு அழைப்புகள். தெரிந்தும் விஜய் ஏன் உரையை தொடர்ந்தார்? தண்ணீர் பாட்டில்களை வீசியதை தவிர நிகழ்ச்சியை நிறுத்தவோ அல்லது கூட்டத்தை கலைக்கவோ இயக்கவில்லை. 53. காப்பு மின்சாரம் இல்லை. வெளிச்சம் அல்லது ஒலிக்கு காப்பு மின்சாரம் ஏன் இல்லை? உரையின் போது ஜெனரேட்டர் தோல்வியடைந்த போது உடனடி மாற்று திட்டங்கள் ஏன் இல்லை? காவல்துறை மற்றும் அரசு மேற்பார்வை. 54. காவல்துறை பலம். காவல்துறை அணிவகுப்பு போதுமானதாக இல்லையா? 10,000 எதிர்பார்ப்புக்கு 500 பேர் மட்டுமே. ரசிகர் ஆரவாரம் தெரிந்தும் கூட்டம் எல்லையை மீறிய போது நிகழ்ச்சி ஏன் நிறுத்தப்படவில்லை அல்லது கூட்டம் கலைக்கப்படவில்லை? 55. அபாய மதிப்பீடு. விஜயின் செப்டம்பர் 13 திருச்சி கூட்டத்தில் கூட்ட கட்டுப்பாடு குறித்த உயர் நீதிமன்ற எச்சரிக்கைகளை புறக்கணித்து மாவட்ட நிர்வாகம் அல்லது காவல்துறை சரியான அபாய மதிப்பீடு செய்தனரா? 56. பாதுகாப்பு அனுமதி. குறுகிய பாதைகள், திறந்த வடிகால் பிரச்சனைகள் தெரிந்தும் மாற்று இடங்களுக்கான டிவிகேவின் கோரிக்கைகள் இருந்தும் இந்த இடத்துக்கு ஏன் அனுமதி வழங்கப்பட்டது? 57. ஒரே மாதிரி விதிகள். திருச்சி குழப்பத்திற்கு பின் உயர் நீதிமன்றத்தின் ஒரே மாதிரியான கூட்ட கட்டுப்பாடு வழிகாட்டுதல்கள் டிவிகேவுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டனவா அல்லது இட ஒதுக்கீடு மற்றும் அனுமதி ஆய்வில் பாரபட்சம் இருந்ததா? 58. பிரேத பரிசோதனை அவசரம். மாலை 6 மணிக்கு பிறகு 39 உடல்களுக்கு இரவு முழுவதும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவசரம் ஏன்? தகுதியான மருத்துவர்கள் மற்றும் நடைமுறை வெளிப்படைத்தன்மை குறித்து சந்தேகங்கள் எழுந்தது ஏன்? பொறுப்பு மற்றும் அரசியல் விளைவுகள். 59. விஜயின் புறப்பாடு. விஜய் ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காமல், இடத்திலேயே ஊடகங்களை பேசாமல் அல்லது நிவாரணத்தை மேற்பார்வையிடாமல் திருச்சி விமான நிலையம் வழியாக சென்னைக்கு உடனடியாக புறப்பட்டார்? பின்னர் சமூக ஊடகத்தில் மட்டும் அறிக்கை வெளியிட்டது ஏன்? 60. பொறுப்பு. கட்சி தலைவராக விஜய் அல்லது முக்கிய உதவியாளர்கள் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் இப்போது குற்றவியல் கொலைக்காக பதிவு செய்யப்பட்டவர். எஃப்ஐஆரில் உள்ள 11 பாதுகாப்பு நிபந்தனைகளை மீறியதற்கு நேரடி பொறுப்பை ஏன் ஏற்கவில்லை? 61. விசாரணை அளவு. நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் போதுமானதா அல்லது திமுக மீதான டிவிகேவின் சதி குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு நடுநிலை உறுதிப்படுத்த சிபிஐ உச்சநீதிமன்ற கண்காணிப்பு விசாரணை தேவையா? 62. கூட்டங்களுக்கு தடை. மறுபயன்பாட்டை தடுக்க மதராஸ் உயர் நீதிமன்ற மனுவின்படி முழு விசாரணை வரை டிவிகே எதிர்கால பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டுமா? 63. இழப்பீடு வேறுபாடு. இழப்பீடு தொகைகளில் வேறுபாடு ஏன்? அரசு ரூபாய் 5 லட்சம் vs டிவிகே ரூபாய் 2 லட்சம் ஒரு இறந்தவரின் குடும்பத்திற்கு. விஜய் டிவிகேவில் இருந்து 20 லட்சம் ரூபாய் இழப்பின் அளவுக்கு போதுமானதா? 64. அரசியலாக்கம். திமுக அரசு, முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் விரைவான விசாரணைகள் மற்றும் பயணங்களால் தேர்தலுக்கு முன் டிவிகேவை பலவீனப்படுத்த இந்த சோகத்தை அரசியலாக்கியதா? மற்ற சம்பவங்களுக்கு மெதுவான பதில்களுக்கு மாறாக. 65. தலைவர்கள் ஊடகத்தை தவிர்த்தல். டிவிகே தலைவர்கள் விமான நிலையங்களில் ஊடகங்களை தவிர்த்து சம்பவத்திற்கு பிறகு மறைந்து குடும்பங்களுக்கு ஆதரவு இல்லாமல் விட்டது ஏன்? இது கட்சியின் அமைப்பு முதிர்ச்சி குறித்து என்ன கூறுகிறது? 66. விஜயின் தயார் நிலை. விஜய் பிரபலத்திற்கு அப்பால் அரசியல் பொறுப்புகளுக்கு தயாரா அல்லது இந்த தலைமையின் முதல் உண்மையான சோதனை டிவிகேவின் அரசியல் அழுத்தங்களை கையாளுவதில் அனுபவமின்மையை வெளிப்படுத்துகிறதா? 67. தவறான தகவல் பரவல்.
சோகத்திற்கு பின் தவறான தகவல்கள் மற்றும் தூண்டுதல் சமூக ஊடக உள்ளடக்கம் ஏன் பரவியது? சென்னை காவல்துறை 25 பேரை இதற்காக பதிவு செய்தது ஏன்? முதல்வர் ஸ்டாலின் போலி செய்திகளுக்கு எதிராக எச்சரித்தது ஏன்? 68 ஆதார வெளியீடு. விசாரணை ஆணையம் சிசிடிவி காட்சிகள், அனுமதிகள், ஆம்புலன்ஸ் பதிவுகள் போன்ற அனைத்து ஆதாரங்களையும் உடனடியாக வெளியிடுமா? டிவிகேவின் பொதுநல மனுவின்படி இவற்றை பாதுகாப்பதில் தாமதம் ஏன்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே வெளிச்சத்தில் தான் இருக்குது. அதுக்கான பதிலும் வெளிச்சத்துக்கு வரும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஷோக்காலிஸ். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from ஷோக்காலி.